அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நமது இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் நமது தாய்நாட்டு பெண்களுக்காக பல சட்ட திருத்தங்களையும் புதிய சட்டங்களையும் கொண்டு வந்து பலவித வழிகளில் பெண்களுக்கான பாதுகாப்பையும் பெண்களுக்கான வளர்ச்சியையும் உறுதி செய்து வருகிறார்கள். இப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தற்போதைய சட்ட திருத்தங்கள் வரைக்கும் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான இடத்தை நம்ம ஒதுக்கி இருக்கோம். நம்மளுடைய தாய் நாடு அப்படின்னு சொல்ற நம்மளுடைய இந்தியா, நம்மளுடைய தாய் திரு தமிழ்நாடு இரண்டிலுமே பெண்களுக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நம்ம எப்பவுமே கொடுத்துட்டு வரோம். பெண்களுக்கான பாதுகாப்பையும் நம்ம எல்லா சட்டங்கள்லையும் உறுதி செஞ்சுட்டே வரோம். இன்னைக்கு மகளிர் தினம் அப்படின்றதுனால பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்த சட்டங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ முன்னாடி இருந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோட் தற்போது நம்ம அரசாங்கம் பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. இந்த ஐபிசியில இருந்து பிஎன்எஸ்ஆ மாறினதுக்கு அப்புறமா பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுலையும் இந்த பிஎன்எஸ்ல நிறைய சட்ட திருத்தங்களை பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த சில தவறுகளுக்கான தண்டனைகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டிருக்கு. என்னென்ன சட்டங்கள் புதுசா போட்டிருக்காங்க, என்னென்ன சட்டங்கள்ல எப்படியான தண்டனைகள் கூட்டியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அது போக டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறை. குடும்ப வன்முறைன்னா என்ன, எப்படி அதுக்கு புகார் அளிக்கிறது, என்னென்ன விஷயங்களை நம்ம குடும்ப வன்முறை அப்படின்னு கொண்டு வர முடியும், இந்த குடும்ப வன்முறை சட்டம் மூலமா என்னென்ன விதத்துல பெண்களுக்கு நம்ம அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, இது பத்தின பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொன்றா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.